திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் வியாழக்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம், புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமும் அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இலைப்பாற்றிய நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். வாருங்கள், ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம் கடவுள். பாசுரம். விண் எழுகின்றது ஆதவன் தனலாய், கண்விழி இழந்து காலம் காலமாய் நேர்வழி விட்டு தவறியதாலே தீமை ஒளிய தீப்பிழம்பு எழுந்தது. நம் ஒளி கிறிஸ்துவே அமைதியை அருள்வார். நம் தூய உள்ளமே அவருக்கு உரிமையாகும். நம் இதழ் கபடற்ற சொற்களை மொழிக. நம் உணர்வெல்லாம் இருளினை பகைக்க. இறைவா, எம் உடல் கரைப்படாமலும் நாவும் புரளி பேசாமலும் கண்ணையும் கையையும் அடக்கி ஆள்வோம். இந்நாள் முழுவதும் இதமாய் வாழ்வோம். வைகரை தொடங்கி மாலை வரை நம் செய்கை அனைத்தும் ஒளியுற காண்கிற தந்தையை, மகனை, தூய ஆவியாரை சிந்தையில் இருத்தி சேவை புரிவோம். ஆமேன். வீணே யாழை விழித்தெழுங்கள், வைகரை நான் விழித்தெழ செய்வேன். வீணையே யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். இறைவா, எனக்கு இரங்கும், எனக்கு இரங்கும். நான் உம்மிடம் தஞ்சம் புகுந்துள்ளேன். என் இடர் நீங்கும் வரை உம் ரெக்கைகளின் நிழலையே எனக்கு புகலிடமாக கொண்டுள்ளேன். உன்னதரான கடவுளை நோக்கியே, எனக்காக யாவையும் செய்து முடிக்கும் இறைவனை நோக்கியே நான் மன்றாடுகின்றேன். வானகத்திலிருந்து அவர் எனக்கு உதவி அனுப்பி என்னை காத்தருள்வார். என்னை நஸ்குவோரை இழிவுபடுத்துவார். கடவுள் தம் பேரன்பையும் வாக்கு பிறலாமையும் வெளிப்படுத்துவார். மனிதரை வெறியோடு விழுங்கும் சிங்கங்கள் போன்றவரிடையே நான் கிடக்கின்றேன். அவர்களின் பற்கள் ஈட்டியும் அம்பும் போன்றவை. அவர்களின் நா கூர்மையான வாள் போன்றது. கடவுளை வானங்களுக்கு மேலாக நீர் உயர்த்த பெறுவீராக. பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. நான் நடக்கும் வழியில் எனக்கு கண்ணி வைக்கின்றனர். நான் மனம் ஒடிந்து போனேன். என் பாதையில் குழி வெட்டினர், அவர்களே அதில் விழுந்தார்கள். என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. கடவுளை, என் உள்ளம் உறுதியாய் இருக்கின்றது. நான் பாடுவேன், உம்மை புகழ்ந்து பாடுவேன். என் நெஞ்சே விழித்தெழு, வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் தலைவரை, மக்கள் இனங்களிடையே உமக்கு நன்றி செலுத்துவேன். எல்லா இனத்தாரிடையும் உம்மை புகழ்ந்து பாடுவேன். ஆண்டவரை, உமது பேரன்பு வானளவு உயர்ந்துள்ளது. உமது வாக்கு பிறலாமை முகில்களை தொடுகின்றது. கடவுளை, வானங்களுக்கு மேலாக நீர் உயர்வு பெறுவீராக. பாருங்கும் உமது மாட்சி விளங்குவதாக. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். வீணையை யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். வீணையே யாழை விழித்தெழுங்கள், வைகரையை நான் விழித்தெழ செய்வேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். மக்கள் இனத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலையில் உள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரேலை சிதறடித்தவரே அதை கூட்டிச் சேர்ப்பார். ஆயர் தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஏனெனில் யாக்கோபை ஆண்டவர் மீட்டார். அவனிலும் வலியவன் கையினின்று அவனை விடுவித்தார்.
அவர்கள் வந்து சீயோனின் உச்சியில் பாடி மகிழ்வார்கள். தானியம், திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்று காலிகள் ஆகிய ஆண்டவரின் கொடைகளை முன்னிட்டு பூரிப்படைவார்கள். அவர்களது வாழ்க்கை நீர்வளமிக்க தோட்டம் போல இருக்கும். அவர்கள் இனிமேல் ஏங்கி தவிக்க மாட்டார்கள். அப்பொழுது கன்னிப் பெண்கள் நடனமாடி களித்திருப்பர். அவ்வாறே இளைஞரும் முதியோரும் மகிழ்ந்திருப்பர். அவர்களுடைய அழுகையை நான் மகிழ்ச்சியாக மாற்றுவேன். அவர்களுக்கு ஆறுதல் அளிப்பேன். துன்பத்திற்கு பதிலாக இன்பத்தை அருள்வேன். குருக்களை செழுமையால் நிரப்புவேன். என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. என் மக்கள் எனது வல்லன்மையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். என் மக்கள் எனது வல்லமையால் நிறைவு பெறுவர் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், தம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்புமிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் அவர் திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் திகழும் சீயோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. மாவேந்தரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீட்டிருந்து தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். இதோ அரசர் அனைவரும் ஒன்று கூடினர். அணிவகுத்து ஒன்றாக வந்தனர். அந்தோ பார்த்ததும் திகைத்தனர். திகிலடைந்து ஓட்டம் பிடித்தனர். அங்கே அச்சம் அவர்களை ஆட்கொண்டது. பேறுகால பெண் போல் அவர்கள் துடித்தனர். தர்சூசு கப்பல்களை கீழே காட்டினால் நீர் தகத்தெறுகின்றீர். கேள்விப்பட்டவாறே நேரில் யாம் கண்டோம். படைகளின் ஆண்டவரது நகரில், ஆம் கடவுளின் நகரினில் கண்டோம். கடவுள் அந்நகரை எந்நாளும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளை உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூ உலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. சீயோன் மலை மகிழ்வதாக. யூதாவின் நகர்கள் உம் நீதி தீர்ப்புகளை முன்னிட்டு அக்களிப்பனவாக. சீயோனை வலம் வாருங்கள், அதை சுற்றி நடைபோடுங்கள். அதன் காவல் மாடங்களை எண்ணிக்கையிடுங்கள். அதன் மதில்களை கவனித்து பாருங்கள். அதன் கோட்டைகளை சுற்றி பாருங்கள். அப்பொழுது இனிவரும் தலைமுறைக்கு இதை உங்களால் விவரிக்க இயலும். இத்தகைய கடவுளை என்றென்றும் நம் கடவுள். அவரே நம்மை இறுதி வரை வழிநடத்துவார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஆண்டவர் மாண்பு மிக்கவர், நம் கடவுளின் நகரில் மிகுந்த புகழுக்கு உரியவர். ஏசாயா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுவது இதுவே: விண்ணகம் என் அரியணை, மண்ணகம் என் கால்மனை. அவ்வாறு இருக்க எத்தகைய கோவிலை நீங்கள் எனக்காக கட்டவிருக்கிறீர்கள்? எத்தகைய இடத்தில் நான் ஓய்வெடுப்பேன்? இவை அனைத்தையும் என் கைகளே உண்டாக்கின. இவை யாவும் என்னால் உருவாக்கின என்கிறார் ஆண்டவர். எளியவரையும் உள்ள வருந்துபவரையும் என் சொல்லுக்கு அஞ்சுபவரையும் நான் கண்ணோக்குவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். நான் உம் கட்டளைகளை கடைபிடிப்பேன். ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவரே, எனக்கு செவி சாய்த்தருளும் என்று என் முழு உள்ளத்தோடு கூவி அழைத்தேன். முதல் வாசகம். சாமுவேல் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 30,000 பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார். தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டு வர பாலை யூதாவுக்கு சென்றனர். இது கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பெயரால் அழைக்கப்படுகிறது. குன்றின் மேல் இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் புதல்வர்கள் உசாவும் அகியோவும் அப்புது வண்டியை நடத்தி வந்தார்கள். குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள். அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாரு மரத்தாலான இசைக்கருவிகளோடும் யாழ், வீணை, சுரமண்டலம், மேளம், தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தனர்.
அவர்கள் நாக்கோனின் களத்திற்கு வந்தபோது காளை மாடுகள் மிரள உசா கடவுளின் பேழையை தாங்கி பிடித்தான். அப்போது உசாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எரிந்தது. கடவுள் அவனது தவற்றுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார். அவன் கடவுளின் பேழை அருகே இறந்தான். ஆண்டவர் சினமுற்று உசாவை திடீரென தாக்கியதால் தாவீது மனவேதனை அடைந்தார். இந்நாள் வரை அவ்விடம் பெரேசு உசா என்று அழைக்கப்படுகிறது. அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி, இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார். தாவீதின் நகருக்கு தம்மோடு எடுத்துச் செல்ல அவர் விரும்பவில்லை. கித்தியானான ஓபேது ஏதோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார். ஆண்டவரின் பேழை கித்தியானான ஓபேது ஏதோமின் இல்லத்தில் 3 மாதங்கள் தங்கிற்று. ஆண்டவர் ஓபேது ஏதோமுக்கு அவன் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார். ஆண்டவரின் பேழையை முன்னிட்டு ஓபேது ஏதோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது. எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை ஓபேது ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஏதோமின் இல்லத்திலிருந்து தாவீதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார். ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் 6 அடிகள் எடுத்து வைத்ததும் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார். நாற்பட்டால் நெய்யப்பட்ட ஏபோத்தை அணிந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடு ஆண்டவர் முன்பாக நடனமாடிக் கொண்டிருந்தார். தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்கால முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள். ஆண்டவரின் பேழை தாவீதின் நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீகாள் பலகணி வழியாக பார்த்தாள். அரசர் தாவீது ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள். ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தார்கள். தாவீது ஆண்டவர் முன்பு எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார். எரிபலிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் தாவீது படைகளின் ஆண்டவர் பெயரால் மக்களுக்கு ஆசி வழங்கினார். பிறகு தாவீது ஆண் முதல் பெண் வரை மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கொரு அப்பத்தையும் பொரித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார். மக்கள் அனைவரும் தம் இல்லங்களுக்கு சென்றனர். தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார். அப்போது சவுலின் மகள் மீகாள் தாவீதை எதிர்கொண்டு, இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் பணிப்பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரு என்று ஏளனம் செய்தாள். ஆண்டவரின் மக்கள் மீது இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர் தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன், இன்னும் ஆடுவேன். நான் என்னை இன்னும் கடையவனாக்கிக் கொள்வேன். என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன். நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாளிடம் கூறினார். சவுலின் மகள் மீகாளுக்கு சாகும் வரை குழந்தை பேறு கிட்டவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. 2ஆம் வாசகம். இறைவனின் உன்னத இல்லத்தினுள் நான் நுழைவேன். குருவான புனித ஜெரோம் புதிதாய் திருமுழுக்கு பெற்றவருக்கு 41வது சங்கீதத்தை குறித்து அளித்த பிரசங்கம். கலைமான் நீரோடைகளை நாடிச் செல்வது போல் என் ஆன்மா உமக்காக ஏங்குகின்றது. என் இறைவா, கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்குவதைப் போல திருமுழுக்கு பெற்ற நம் புதிய உறுப்பினர்கள் நம் இளம் ஆண்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இறைவனுக்காக ஏங்குகின்றனர். எகிப்திலிருந்து உலகத்திலிருந்தும் புறப்பட்டு பாரவோனையும் அவனது முழு படையையும் திருமுழுக்கு தண்ணீரில் சாகடித்தனர். அழகையை கொன்ற பிறகு திருச்சபையில் உள்ள நீரோடையின் ஊற்றுக்காக அவர்களது இதயங்கள் ஏங்குகின்றன. தந்தை மகன் தூய ஆவியே இவ்வூற்று, தந்தை பொங்கி எழும் ஊற்று என்பதற்கு எரேமியாஸ் இவ்வாறு சான்று பகர்கின்றார். பொங்கி எழும் ஊற்றில் உயிருள்ள தண்ணீரின் ஊற்றான என்னை அவர்கள் தங்களுக்கென நீர்த்தொட்டிகளை
தண்ணீரை கொள்ள முடியாத உடைந்த நீர்த்தொட்டிகளை அவர்கள் தோண்டுகின்றனர். இன்னொரு பகுதியில் மகனை பற்றி நாம் வாசிக்கின்றோம். ஞானத்தின் ஊற்றை அவர்கள் புறக்கணித்தனர். மீண்டும் தூய ஆவியை குறித்து அருளப்பர் கூறுவதாவது: நான் தரும் தண்ணீரை குடிப்பவனுக்கு அந்த தண்ணீர் அவனில் பொங்கி எழும் நித்திய வாழ்வின் ஊற்றாகும். மீட்பர் இதனை தூய ஆவியை குறித்து கூறியதாக நற்செய்தியாளர் விளக்குகின்றார். இவ்வாசகங்களின் சான்று திருச்சபையின் 3 ஊற்றுகள் தமத்திருத்துவத்தின் மறைபொருளில் அடங்கியுள்ளது என சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிக்கின்றன. இத்தண்ணீருக்காகவே விசுவாசியின் இதயம் ஏங்குகின்றது. இத்தண்ணீருக்காகவே புதிதாக திருமுழுக்கு பெற்றவரின் இதயம் ஏங்குகின்றது. அவன் கூறுவது: உயிருள்ள ஊற்றான இறைவனுக்காக என் இதயம் ஏங்குகின்றது. இறைவனை காண்பதற்கான வலிமையற்ற தேய்ந்து போன ஆசை அல்ல இது. மாறாக புதிதாக திருமுழுக்கு பெற்றவர் உண்மையாகவே இறைவனுக்காக ஆசையோடும் தாகத்தோடும் பற்றி எரிகின்றனர். திருமுழுக்கு பெறுவதற்கு முன்பாக அவர்கள் ஒருவரை ஒருவர் கேட்டுக்கொள்வர்: இறைவனின் திருமுகத்தை நான் எங்கு சென்று காண்பேன்? இப்பொழுது அவர்கள் வேட்கைக்கு பதிலளிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் முன் வந்து இறைவனின் பிரசன்னத்தில் நிற்கின்றனர். பலிபீடத்தின் முன் அவர்கள் வந்து மீட்பரின் மறைப்பொருளை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர். கிறிஸ்துவின் உடலை அவர்கள் பெற்றுக்கொண்டு உயிர் தரும் தண்ணீரில் அவர்கள் மீண்டும் பிறந்து துணிவோடு அவர்கள் கூறுகின்றனர்: இறைவனின் உன்னத இருப்பிடத்திற்கு, அவரது இல்லத்திற்கு நான் செல்வேன். இறைவனின் இல்லம் திருச்சபையே. அவரது உன்னத இருப்பிடத்தை நன்றியும் புகழ்ச்சியும் அளிக்கும் மகிழ்ச்சியான குரல்கள் திருவிழா கொண்டாட்டத்திற்கான ஒலிகளால் நிரப்புகின்றன. புதிதாக திருமுழுக்கு பெற்ற நீங்கள் இவ்வாறே பேச வேண்டும். ஏனெனில் நீங்கள் இப்போது கிறிஸ்துவை அணிந்துள்ளீர்கள். நாங்கள் வழி நடத்திய போது பல்வேறுபட்ட சிறிய மீன்களைப் போல உள்ள நீங்கள் அபாயகரமான இவ்வுலகின் தண்ணீரினின்று இறை வார்த்தையால் வெளியேற்ற பெற்றீர்கள். பொருட்களின் இயல்பு நம்மில் மாற்றம் பெற்றுள்ளது. கடலினின்று வெளியே எடுக்கப்படும் மீன்கள் சாகும். ஆனால் நமக்காக மீன் பிடித்தோர் அப்போஸ்தலர்கள். இவ்வுலகம் என்னும் கடலினின்று நம்மை அவர்கள் வெளியே எடுத்துள்ளனர். இவ்வாறு சாவிலிருந்து வாழ்விற்கு நாம் கொண்டு வரப்பட முடியும். நாம் உலகத்தில் இருந்தவரை நம் கண்கள் பாதாளத்தின் பார்வையை செலுத்தின. நாமும் அசுத்தத்தில் வாழ்ந்தோம். அலைகளினின்று நாம் காப்பாற்றப்பட்ட பிறகு கதிரவனை நாம் நோக்கத் தொடங்கினோம். உண்மையான ஒளியை நாம் கண்டோம். இப்போது மகிழ்ச்சியின் பிரசன்னத்தால் குழப்பமடைந்து நாம் கூறுகின்றோம்: இறைவனில் நம்பிக்கை வை. ஏனெனில் என் மீட்பரின் பிரசன்னத்தில், என் இறைவனின் பிரசன்னத்தில் அவரை நான் மீண்டும் புகழ்வேன். குருவான புனித ஜெரோம் புதிதாய் திருமுழுக்கு பெற்றவருக்கு 41வது சங்கீதத்தை குறித்து அளித்த பிரசங்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு படகேறி மறுகரைக்கு சென்று தம் சொந்த நகரை அடைந்தார். அப்பொழுது சிலர் முடக்குவாதமுற்ற ஒருவரை கட்டிலில் கிடத்தி அவரிடம் கொண்டு வந்தனர். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையைக் கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, துணிவோடிரு, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அப்பொழுது மறைநூல் அறிஞர்கள் சிலர், இவன் கடவுளை பழிக்கிறான் என்று தமக்குள் சொல்லிக் கொண்டனர். அவர்களுடைய சிந்தனைகளை இயேசு அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் உள்ளங்களில் நீங்கள் தீயென சிந்திப்பதேன்? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்பதா, எழுந்து நட என்பதா? எது எளிது? மண்ணுலகில் பாவங்களை மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றார். எனவே அவர் முடக்குவாதமுற்றவரை நோக்கி, நீ எழுந்து உன்னுடைய கட்டிலை தூக்கி கொண்டு வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து தமது வீட்டுக்கு போனார். இதை கண்ட மக்கள் கூட்டத்தினர் அச்சமுற்றனர். இத்தகைய அதிகாரத்தை மனிதருக்கு அளித்த கடவுளை போற்றி புகழ்ந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம். அவர் தம் பகைவரின் கையினின்று நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம். அவர் நம் பகைவரின் கைகளினின்று நம்மை விடுவிப்பார்.
இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்து நம்மை வெறுப்பார் அனைவரும் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையை நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாள் எல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கினர் எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்பவருக்கு ஒளி தரவும் நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும் நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம். அவர் நம் பகைவரின் கைகளில் நின்று நம்மை விடுவிப்பார். ஆண்டவருக்கு நாம் புனிதத்தோடு பணிபுரிவோம். அவர் நம் பகைவரின் கைகளில் நின்று நம்மை விடுவிப்பார். மன்றாட்டுகள். கிறிஸ்துவோடு இந்நாளை தொடங்குவோம். அவர் நமக்கு அளித்த அனைத்திற்கும் நன்றி கூறி நமக்கு அவருடைய ஆசி அளிக்க வேண்டுவோம். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். எங்களின் பொருட்டு தந்தையிடம் நீர் உம்மையே கையளித்தீர். எங்கள் காணிக்கையை உம்முடைய காணிக்கையோடு இணைத்தருளும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். நீர் கனிவும் மனத்தாழ்மையும் உள்ளவர். உம்மை போன்று நாங்களும் பிறரை ஏற்றுக்கொள்ள கற்றுத்தாரும். ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். இந்நாளின் தொடக்கத்திலேயே உமது ஒளி எங்கள் உள்ளங்களில் ஒளிர்வதாக. அது உலகில் பிறர் அன்பாக மிளிர்வதாக. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். நோயாளிகளுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். ஒவ்வொரு நாளும் அவர்கள் உம்மீது கொண்ட நம்பிக்கை வளர்வதாக. ஆண்டவரே, இன்று எங்களுடைய வேலைகளை ஏற்றுக்கொண்டு ஆசிர்வதியும். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. என்றும் வாழும் எல்லாம் வல்ல கடவுளே, எங்கள் உள்ளங்களில் நின்று பாவ இருளை போக்கவும் உண்மை ஒளியாகிய உம் மகன் கிறிஸ்துவிடம் எங்களை கொண்டு வந்து சேர்க்கவும் காலை நண்பகல் மாலை வேளைகளில் உம்மை வேண்டுகிறோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திருந்தும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.